வேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. ஸ்ரீ குபேரன் டிவி சேனல் நேயர்களுக்கு TM சௌந்தரராஜனுடைய வணக்கங்கள். 2023ஆம் ஆண்டு நிகழவிருக்கின்ற சனி பயிற்சி பொதுவாக எவ்வாறு அமையும் மற்றும் அதனை அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எது போன்ற பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவுகளில் நாம் பார்ப்போம். பொது பலனாக சொல்லக்கூடிய நிலையில் சனி என்பது ஒரு வாயுக்கோள். சனியை பற்றின புரிதல் இருந்த பிறகு நாம் அதற்கு பின்பாக இந்த சனியினுடைய பயிற்சி எவ்வாறு நன்மை தீமைகளை தரவிருக்கின்றன பொதுவாகவும் தனிப்பட்ட ஜாதகத்திற்கும் என்று பார்ப்போம். சனி என்பது ஒரு வாயுக்கோள். சனி என்பது சூரிய குடும்பத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு கோள். மந்தகாரகன்னு பேர். அதாவது சனியினுடைய சுழற்சி தன்னைத்தானே சனி ஒரு முறை சுற்றிக்கொள்வதற்கு 10.5 மணி நேரங்கள் ஆகிறது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானபூர்வமான அறிவிப்பு. அது மட்டும் இல்லாமல் சனி ஒரு வாயுக்கோள் அப்படின்றதுனாலையும் வேகமாக சுழறக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கின்ற காரணத்தினாலும் வட்டமாகவும் தட்டையாகவும் இருக்கக்கூடிய கிரகம் இந்த சனி கிரகம் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சி சரம், ஸ்திரம், உபயம் என்று 3 பிரிவுகள் கொண்ட 12 ராசிகளில் ஸ்திர ராசி என்ற அமைப்பில் சனி பகவான் பயிற்சியாக உள்ளார். அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நிகழவிருக்கின்ற இந்த சனி பயிற்சி மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து அடுத்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றார் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்திர ராசியில் மற்றும் பஞ்சபூத தத்துவத்தில் காற்று ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் அடையக்கூடிய நிலை என்பது மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஒரு கிரகத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்கு ஷட்பல நிர்ணயம் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். அதாவது ஸ்தானபலம், திரிக்பலம், திக்பலம், அயனபலம், சேஷ்டபலம், காலபலம் அப்படின்ட்டு அந்த 6 பலத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கக்கூடிய நிலையில் இந்த இடத்தில் ஸ்தானபலத்தில் விட சற்று உயர்வாக, அதாவது உச்சபலத்தை விட ஆட்சியடைந்த பலத்தை விட மூலத்திரிகோணம் என்ற அமைப்பை சனி பகவான் அடைகிறார். சனி பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நேரடியான ஸ்தானபலம் அடையக்கூடாது. அதுதான் கரெக்ட். ஏன்னா சனி என்பவர் தீய அமைப்புகளை, அதாவது கீழ்நிலை அமைப்புகளை, குடிக்கக்கூடாத திரவ பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் கொண்ட கிரகம்தான் சனி. ஸோ இந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் விலையேறக்கூடிய, அதுவும் இல்லாமல் குடிக்கக்கூடாத திரவ பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோல், டீசல் போன்ற கழிவு நீர் அமைப்புகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வாயுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட போன சனிப்பயிற்சிக்கும் 2-3 சனிப்பயிற்சிக்கும் முன்னால் துலா ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது, துலா ராசி ஒரு காற்று ராசி, அதனை அடுத்து இப்போது ஒரு காற்று ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அந்த டைமில் தான் மலேசியாவிலேருந்து கிளம்பின ஒரு ஃப்ளைட் காணாமல் போன தருணம் இந்த துலா ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது தான். அப்போ காற்று ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது விமானம், காற்று சம்பந்தப்பட்ட இடையூறுகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே உச்சமடைந்திருந்தார் துலா ராசியில். இங்கு மூலத்திரிகோண வீடு என்ற ஒரு ஸ்தான பலத்தை அடைந்திருக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது இயற்கை சீற்றங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம், கால்நடைக்கு நோய்க்கு அதிபதியாக சனி பகவான் வருகிறார். தேவையற்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய, ஒரு வாழ்நாளிற்கு ஒரு மனிதருக்கு தேவையற்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவான். அதனால் இந்த சனி பயிற்சியினுடைய தன்மை என்பது சனியினுடைய வீழ்ச்சனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மழை பொழிவுக்கு பஞ்சம் இருக்காது. நிச்சயமாக மழை நல்லபடியாக வரும். அதே போன்று விவசாயம், கால்நடை அமைப்புகள் செழிப்படையும். அந்த விவசாயம், கால்நடை என்ற காரகத்துவத்தின் ஒட்டி வரக்கூடிய பெட்ரோல், கெமிக்கல் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய சனியினுடைய மற்றொரு காரகத்துவங்களும் விலையேற்றமாகத்தான் காணப்படும். எரிபொருளை குறிக்கக்கூடிய, வெப்ப ஆற்றலை குறிக்கக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் தான் அவிட்ட நட்சத்திரம். ஆக வருடத்தின் துவக்கத்திலேயே அவிட்ட நட்சத்திரத்திலேயே சனி பகவான் பிரயாணம் செய்வதால் 2023 பாதி பகுதிகள் கிட்டத்தட்ட சனிப்பயிற்சி ஆகிய 6 மாத காலத்திற்கு நிச்சயமாக இந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். விலைவாசியினுடைய உயர்வு அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவிட்ட நட்சத்திரத்தின் மீது பிரயாணம் செய்யும் போது ஒரு மாதிரியும், சதய நட்சத்திரம் மீது பிரயாணம் செய்யும் போது ராகுனுடைய காரகமான அந்த கெமிக்கல் இது ஓரியன்டான பிரச்சனைகளை உலக அளவில் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் மருந்து, மருத்துவம், கெமிக்கலால் ஏற்படக்கூடிய உயர் ரக பொருட்கள் இது அத்தனையும் விலையேற்றம் கொடுக்கக்கூடியது. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னு சொல்லக்கூடிய கேமரா, செல்ஃபோன் இதெல்லாமே மிகப்பெரிய அளவிற்கு
விலை ஏற்றம் அடையக்கூடிய நிலைமையை இந்த சனியினுடைய பயிற்சிகள் பொது பலன்களாக செய்யும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று சனியினுடைய பயிற்சியின் காரணமாக சனி எந்த இடத்துலலாம் வீட்டு இருக்கிறாரோ, அதாவது கொச்சனூர் சனீஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம திருநள்ளார் சனீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும், அவர்களை பிரார்த்தனை செய்வதை காட்டிலும் அந்த சனி பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் அல்லது சிவபெருமானை பிரார்த்தனை செய்வது மிகப்பெரிய மேன்மையை இந்த பயிற்சியின் மூலியமாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. சனியினுடைய தாக்கம், அதாவது கீழ்நிலை அமைப்புகள், வறுமையை குறிக்கக்கூடிய, உடல் ஊனத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் சனியினுடைய தாக்கம். இரும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சொல்லக்கூடிய அத்தனையும் சனியினுடைய காரகத்துவம். ஆகவே வயதில் மூத்த அமைப்புகள், பெரியவர்கள், 60 வயதை தாண்டியவர்கள் அத்தனை பேரையும் குறிக்கக்கூடிய அமைப்புகள் சனியினுடைய காரகத்துவம் அப்படின்றதுனால இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர முடியாமல் இருப்பவர்களுக்கும் பொதுவாகவே சனியினுடைய காரகத்துவமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் வேணும் என்கின்ற அளவிற்கு அவர்கள் தேவையறிந்து சில உதவிகளை செய்யும்போது பெரிய அளவிற்கான முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் சனி பகவானால் அடையக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இது எல்லா ராசிக்கும் பொதுவான விதிகள் தான். ஆகவே இயலாதவர்களுக்கு, யாசகம் கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும், பெரியவர்களால் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாமல் தவிப்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களே ஆனால் சனியினுடைய தன்மை குளிர்ந்து உங்களுக்கு வேணும் என்கின்ற வரத்தை சனி பகவான் அளிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. 2023ஆம் ஆண்டு நடக்கவிருக்கின்ற சனி பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு எது போன்ற பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு இதுகாலம் வரை 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் தற்போது 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றார். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி ஆகக்கூடிய சனி பயிற்சியானது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடங்களை, சில அவமானங்களை, ஈகோவை கிளறக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 7ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய கண்டக அமைப்பு, அதற்கு பேரே கண்டக சனி அப்படின்னு பேர். அப்போ கண்டகம் அப்படின்றது ஒரு ஆபத்து, ஒரு 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 ஆபத்தான விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு தமிழ் வார்த்தை. அப்போ கண்டக சனி அப்படிங்கிறது வண்டியில் போகும்போதும் சரி, அல்லது வேறாவது ஒரு வாழ்க்கை என்கின்ற வண்டியில் போனாலும் சரி, அல்லது ரோட்டில் போகிற வண்டியில் போனாலும் சரி, கண்டக அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் நிச்சயமாக பெரிய அளவிற்கு உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படுவதற்கும் உங்கள் பெயர் கெடுப்பதற்கும் நிறைய வழிவகை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய சனி பயிற்சிகள் அத்தனையும் சாதகமாக இல்லை. இப்போது அந்த கண்டகச்சனி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டகச்சனி உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய முக்கியமாக நட்பு வட்டாரத்தில் அதிக பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஜாதகத்தில் இருப்பது ஒரு வகையான நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவும் தனித்து சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கையை கெடுக்கும், அது வேற. ஆனால் இந்த கோச்சார ரீதியாக ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தர்க்கங்களையும் பெரிய அளவிற்கு விவாதங்களையும் செய்யக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு வந்து விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால், அதாவது முதல் பாவகத்தை பார்க்கின்ற காரணத்தினால் அந்த ராசிக்காரர், அதாவது சிம்ம ராசிக்காரனுடைய உடல் தொய்வடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா நேத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதே சந்திரன் தான். அந்த தேக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன். ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதைத்தான் நாம் ராசி என்று கணக்கெடுக்கிறோம். அந்த ராசியவே இந்த ராசியினுடைய பலனில் பொருத்தி பார்க்கும்போது ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய ராசியை கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வையிடும் போது நிச்சயமாக தேக ஆரோக்கியத்தில் அதிகமான சங்கடங்கள் ஏற்படும் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஒன்று, நீர் சத்து குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏற்கனவே இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது அக்னி வீடு, அது மட்டும் இல்லாமல் ஸ்திர வீடு. அப்போ நிலையாக நிலை கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு வீடு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலும் கூட நீர் சத்தை அதிகமாக, ஏன்னா மனோ காரகன் அப்படிங்கிறது சந்திரன், நீர்காரகன் அப்படிங்கிறது சந்திரன். இந்த சந்திரனை சனி பார்க்கும்போது மிகப்பெரிய அளவிற்கு உடலில் ஏற்படக்கூடிய ரோதனைகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதில் கவனம் தேவை. பத்திரம் மற்றும் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், செக்கு, நீங்கள் எங்கெல்லாம் சைன் போடுறீங்களோ அக்ரிமெண்ட்டு, இது ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்களில் மிக மிக கவனமாக 1க்கு 10 முறை யோசித்த பிறகு நீங்கள் அதை செயல்படுத்தி கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டகச்சனி அப்படிங்கிறது மாட்டி விடுறது, ஜாமீன் போடுறது, மற்ற விஷயங்களை சொல்கிறது, இதெல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான் அந்த கண்டக அமைப்பு. அந்த கண்டக அமைப்பு சூரியனுக்கு, அதாவது சிம்ம வீட்டிற்கு நேல் 7ஆம் இடத்தில் வரக்கூடிய காரணத்தினால் காலபுருஷ தத்துவத்திற்கும் 5ஆம் வீட்டை பார்ப்பதனால் பதவியில் இருப்பவர்கள், சிம்மராசியில் பதவியில் இருப்பவர்களும் மற்ற அரசியல் அரசாங்க அமைப்புகளில் இருப்பவர்களும் மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். சீக்கிரமாக யாரையும் நம்பிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாத்தை விட மேலாக
அடுத்தடுத்து பார்வை 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் சனியினுடைய பார்வை படுகிறது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானம் அப்படின்றது இது வீடு, வண்டி, வாகனம், தாய், இதை குறிக்கக்கூடியது மற்றும் உங்கள் உடல் சுக அமைப்புகளை, சௌகரியங்களை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி வீட்டில் லக்ஸரியாக இருக்கக்கூடிய இடங்கள், காராக இருக்கலாம், ஏசி ரூமாக இருக்கலாம், அல்லது மற்ற ஏதேனும் விஷயங்களாக இருக்கலாம். இத்தனை விஷயங்களும் குறிக்கக்கூடியது அந்த 4ஆம் பாவகம். அந்த 4ஆம் பாவகத்தையும் சனி பார்த்து மட்டுப்படுத்துகின்ற காரணத்தினால் உங்களுடைய உடல் தொய்வடைவதற்கும் சுக சௌகரியங்கள் இழப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எதிலும் கவனமாக இருப்பது மிக அவசியமான ஒன்று. கல்லூரி, அதாவது பள்ளிகள் முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர்கள் அத்தனை பேருக்கும் 4ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டிகிரி வாங்குறது, எம்ஏ, அதே மாதிரி பிஹெச்டி, இந்த மாதிரி உயர்கல்விகளுக்கு தனித்துறை ஆராய்ச்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆராய்ச்சி டிபார்ட்மெண்ட் போகிறது, இந்த மாதிரி எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்பில் நிறைய அரியர்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் கவனமாக இருந்து செயல்படுவது நல்லது. 1000 தான் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் தான் அவர்கள் ஜாதகம் இயங்கும். இருந்தாலும் இந்த கூடுதலான சனியினுடைய தாக்கம் என்பது கோச்சார ரீதியாக சற்று மேலோங்கியே காணப்படும் அப்படிங்கிறதையும் நாம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக 9ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். அதாவது தனது 3வது பார்வையாக 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். பொதுவாக சனிக்கு 3 சிறப்பு பார்வைகள் உண்டு. 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உண்டு. இதில் 3வது பார்வையாக மேஷராசியை, அதாவது சிம்மத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலை. 9ஆம் இடத்தின் பாவக காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை வழி அமைப்புகள், பேர், புகழ், அந்தஸ்து, இதெல்லாம் சொல்லக்கூடியது 9ஆம் பாவக அமைப்பு. அப்போ இந்த 9ஆம் பாவகத்தை சனி பார்வையிடுகின்ற காரணத்தினால் தந்தை வழி அமைப்புகளில் அதீத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று கௌரவ பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை கவனமாக பார்த்து கொள்வது நல்ல அமைப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கும் மேலாக இந்த சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எது மாதிரியான தசைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அது என்ன ஆதிபத்திய ரீதியான பலன்களை கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். 8ஆம் அதிபதியோட திசையோ அல்லது 6ஆம் அதிபதியோட திசையோ ஒரு ஜாதகருக்கு நடந்து கொண்டிருக்குமே ஆனால் அந்த ஜாதகர் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத மேலும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த மகம் நட்சத்திரம், அதற்கு பிறகு பூரம் நட்சத்திரம், அதற்கு அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்கள் அதற்கு தனித்தனியான கோயில்களுக்கு சென்று வரும்போது, அதாவது நட்சத்திர கோவில்கள் அப்படின்னு இருக்கு, அந்த நட்சத்திர கோவில்களுக்கு சென்று வரும்போது மிகப்பெரிய உன்னதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தாராபலம் அப்படின்னு சொல்லுவோம். தாராபலம் அப்படின்னா சந்திரனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். 2, அதாவது ஒரு நட்சத்திரத்திற்கு 2, 4, 6, 8 ஆகிய நட்சத்திரங்கள் தாராபலத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். அதிலும் ஒரு சில அமைப்புகளில் இந்த 5, 8 இவற்றை எடுக்க முடியாது. 2வது நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு தாராபலத்தை கொண்ட நட்சத்திரமாக கருத்தில் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் தாராபலம் என்பது சகல சௌகரியத்தையும் தரக்கூடிய ஒரு உங்களுக்கு ஏதுவான அமைப்புகளை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம். உதாரணத்திற்கு இதே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்றால் பூர நட்சத்திரக்காரர்கள் கூட சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வந்தால் மக நட்சத்திரக்காரர்களுக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் விதி. ஏனென்றால் பூர நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரமாக மகம் நட்சத்திரம் வரும். இந்த இரண்டும் நல்ல பொருத்தமாக அமையும் அப்படின்றத இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பூர நட்சத்திரக்காரர்கள் அதே போன்று உத்திர நட்சத்திரக்காரர்களை நீங்கள் கூட்டிச் சென்றீர்களே ஆனால் உங்களுடைய காரிய சித்தியாவதற்கு இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் உதவுவார்கள் அப்படிங்கிறத ஜென்ரலாக எல்லா ராசிக்குமே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கொண்டு, இந்த மக நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானை வழிபடும் போது தலையை சுற்றி தேங்காவை உடைத்து வாரம் ஒருமுறை அந்த விநாயகரனுடைய வழிபாடு செய்யும் போது மிகப்பெரிய உன்னதமான மேன்மையை அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதே மாதிரி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் அதிதேவதையாக வருகின்ற காரணத்தினால் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு விரதம் இருப்பதோ அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாளோடு சேர்ந்த மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் படைத்து அதன் பிறகு உங்கள் ரொட்டீன் ஒர்க் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான ஏற்றத்தை இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதனை அடுத்து உத்திர நட்சத்திரம் என்பது ஒரு சூரியனுடைய நட்சத்திரம். தினம்தோறும் காலையில் சூரிய பகவானை தரிசனம் செய்து அதன் பின்பு உங்களுடைய வேலையை துவங்கினீர்களே ஆனால் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான அந்த பேர் பங்கம் மற்ற அவமான அமைப்புகள் ஏற்படுவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். 2023ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக அமையும் என்ற வாழ்த்துக்களோடு நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.